எதிர்க்கட்சியாக இருந்தபோது கேஸ் விலை உயர்வுக்கு எதிராக சிலிண்டருக்கு மாலை போட்டு ஒப்பாரி வைத்தவர்கள் ஆளுங்கட்சியான பிறகு கொடுத்த வாக்குறுதியை எப்படி வசதியாக மறந்தார்கள்? ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தோட பட்ஜெட்ல ஒவ்வொரு மாசமும் ஒரு வெடிகுண்டு வெடிக்கும். அதுதான் கேஸ் சிலிண்டர். 2021 தேர்தலுக்கு முன்னாடி திமுக தலைவர்கள் பேசாத மேடை இல்ல, போடாத வேஷம் இல்ல. கேஸ் விலை ஏறிடுச்சு, மோடி அரசு மக்களை கொல்லுது, அடுப்பங்கரையே புகையுதுன்னு கண்ணீர் வடிக்காத குறைதான். அப்போ அவங்க கொடுத்த அந்த பொன்னான வாக்குறுதியில ஒண்ணு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எரிவாயு சிலிண்டருக்கு சிலிண்டர் ஒன்றுக்கு 100 ரூபாய் மானியம் வழங்கப்படும். கேட்கறதுக்கு தேனா இனிச்சுது. பரவாயில்லையே, ஒரு சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைஞ்சா கூட வருஷத்துக்கு 1200 ரூபாய் மிச்சமாகுமேன்னு மக்கள் கணக்கு போட்டாங்க. இப்போ ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் கடந்து போச்சு. அந்த 100 ரூபாய் மானியம் உங்க அக்கௌண்ட்ல வந்துச்சா இல்ல கேஸ் பில்லுல குறைஞ்சுதா? கொஞ்சம் பின்னோக்கி பார்ப்போம். எதிர்கட்சியா இருந்தப்போ திரு ஸ்டாலின் அவர்களும் கனிமொழி அவர்களும் உதயநிதி அவர்களும் பண்ணாத ஆர்ப்பாட்டமா? ரோட்ல விறகடுப்பு பத்த வச்சாங்க, சிலிண்டருக்கு மாலை போட்டாங்க, ஒப்பாரி வச்சாங்க. ஏன் அப்ப சிலிண்டர் விலை அதிகம்னு. சரி, நியாயமான கோபம்னு வச்சுப்போம். ஆனா நாங்க வந்தா 100 ரூபாய் குறைப்போம்னு வாக்குறுதி கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்து இத்தனை மாசம் ஆகியும் அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்கலையே. அதுக்கு பேர் என்ன? மத்திய அரசு தீபாவளிக்கு ரக்ஷா பந்தனுக்கு விலையை குறைச்சாங்க, ஆனா மாநில உரிமையை மீட்போன்னு பேசுற நீங்க வாக்களிச்ச அந்த 100 ரூபாயை ஏன் இன்னும் கொடுக்கல? மத்திய அரசு விலையை குறைச்சப்போ இது தேர்தல் நாடகம்னு விமர்சனம் பண்ணீங்களே. 4 வருஷமா 100 ரூபாயை குறைக்காம இருக்கீங்களே, இதுக்கு பேர் என்ன? திராவிட மாடல் ஏமாற்ற வேலையா? இப்போ கேட்ட அமைச்சர் என்ன சொல்லுவாரு? நிதி நிலைமை சரியில்லை, மத்திய அரசு நிதி தரல. அதே பழைய பல்லவி. சார், நிதி நிலைமை சரியில்லைன்னு உங்களுக்கு 2021 தெரியாதா? தேர்தல் அறிக்கை வெளியிடும் போது கஜானா காலின்னு உங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சுதானே வாக்குறுதி கொடுத்தீங்க. அப்போ ஓட்டு வாங்கறதுக்காக பொய் சொன்னீங்களா? மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் தரோமே அப்படின்னு ஒரு சப்ப கட்டுவாங்க. நல்லா கவனிங்க மக்களே. வலது கையில 1000 ரூபாய் கொடுத்துட்டு இடது கையில பால் விலை உயர்வு, மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, பதிவுத்துறை கட்டண உயர்வுன்னு 2000 ரூபாய் பிடிங்கினா அது பேர் நிவாரணம் இல்ல, அது பேர் கண் தொடப்பு. நீங்க 1000 ரூபாய் கொடுத்தது பெண்களோட உரிமைன்னு சொன்னீங்க. கேஸ் மானியத்தோட முடிச்சு போடாதீங்க. வாக்குறுதி எண் வேற, திட்டம் வேற. சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம்னு சொன்னீங்க, அதை செஞ்சீங்களா இல்லையா? அதுதான் கேள்வி. இன்னைக்கு ஒவ்வொரு இல்லத்தரசியும் கேஸ் புக்கிங் பண்ணும்போது அந்த விலையை பார்த்துட்டு பெருமூச்சு விடுறாங்க. அந்த பெருமூச்சுல இருக்கிற வெப்பம் வர்ற தேர்தல் அவங்க ஆட்சியை பொசுக்கும். ஏழை எளிய மக்கள் சமூக நீதினு பேசுறதெல்லாம் மேடைக்கு மட்டும்தானா? உண்மையிலேயே அக்கறை இருந்தா நாளைக்கே அரசாணையை வெளியிடுங்க. இனி ஒவ்வொரு சிலிண்டருக்கும் தமிழக அரசு சார்பில் 100 ரூபாய் மானியம் உண்டுன்னு சொல்லுங்க. முடியாதுல்ல? ஏன்னா உங்களுக்கு தேவை மக்கள் நலன் இல்ல, கல்லா கட்டுறது மட்டும்தான். 2021 நீங்க போட்டது சிலிண்டருக்கு மாலை இல்ல, மக்கள் கழுத்துல போட்ட தூக்கு கயிறு.